இந்த திமிர் பிடிச்சவன், ஆணவத்தின் உச்சம், அடுத்தவங்களை அலட்சியப்படுத்துருவன், அடுத்தவங்களை மதிக்காதவன், பிற நலம் கருதாதவன் இவன் தான் தற்கொலைக்கு முயற்சி செய்வான். பொதுவாக 90 பேர் 99 பேர் அப்படி தாங்கிறானுங்க. அடுத்தவன் நல்லா இருக்கணும்னே நினைக்கிறதில்லை. ஒவ்வொரு கணவனும் மனைவியும் அண்ணனும் தம்பியும் மாமனும் மச்சானும் குருவும் சீடனும் எப்படி நினச்சிக்கிறானுங்கன்னா, ஒருத்தர் எப்படின்னா தாக்கிக்கலான்றது தான் இருக்கும். ஒருத்தர் எப்படி வாழ்த்திடலாம் வாழ வச்சிடலான்னு பார்க்கறதே இல்லை. ரொம்ப பேர் நான் பார்த்துனுக்கிறேன் அப்படி இல்லை. அந்த உலகத்தில் ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிறான்னா அவனை காப்பாற்றுறான்னா ஒரு மனுஷன் நல்லவன் நான் தான் இருக்க முடியும், காப்பாற்றணும்னு நினைடுவேன். தனி சாப்பிட்டு தான் போனானே, சாப்பிட்டுன்னு விடாமல் என்ன பண்ணிடுறாரு, அவர் இட்டுன்னு போய்கிறாரு, மனவேதனை படுறாரு. இப்போ நம்மக்கிட்ட ஆறுதல் தேடுறாரு. இது மாதிரி சம்பவம் ஒன்று வந்துச்சுன்னு ஆறுதல் சொன்னாக்கா இப்போ அவன் தற்கொலை பண்ணிப்பான். ஏன் நம்ம ஆறுதல் சொல்லுவாங்களேன்ட்டு. என்னை கேட்டிங்கன்னா, நானாக அந்த இடத்துல இருந்தால் தற்கொலை பண்ணவங்களே யாராக இருந்தாலுமே சரி அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்க மாட்டேன். உயிரை காப்பாற்றிடணும் அப்படின்லாம் இல்லை, நல்லபடியாக போயிட்டால் நல்லாயிருக்கும். தற்கொலை பண்ணுறாங்க அப்படின்னு ஒருத்தர் முயற்சி செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்கள சீக்கிரமாக வெளியே அனுப்பிச்சிருங்க. வாழ தகுதியிலன்னு முடிவு பண்ணிட்டு தானே அவங்க தற்கொலை பண்ணுறாங்க. தமாசா பண்ணியிருந்தாலும் மிரட்டல் பண்ணியிருந்தாலுமே தற்கொலை முயற்சி தவறு தான். அதெல்லாம் ஆதரிக்கலாம் கூடாது எந்த விதத்துலையுமே. காப்பாற்றுறது பெரிய குற்றம். எனக்கு கேட்டால் தற்கொலை பண்ணிங்க சாவுக்கு போகக்கூடாது. யாருன்னா தற்கொலை பண்ணி செத்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டீங்கன்னா அந்த சாவுக்கு என்ன பண்ணக்கூடாது. நீங்கள் தான் கொல்லி போடணும், வேறு வழி இல்லைன்னாக்கா தான் போகணுமே தவிர அவாய்ட் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சா அந்த மாதிரி சாவெல்லாம் அவாய்ட் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது. அந்த மாதிரி சாவுக்கு யாருமே போகாமல் விட்டால் அடுத்தவங்க பார்த்து திருந்துவாங்க. ஐயோ தற்கொலை பண்ணாங்கன்னான்னு அட்லீஸ்ட் காரி துப்பின்னா வரலாம் அந்த பணத்து மேலே. வாழ தகுதி இல்லாமல் தற்கொலை பண்ணினேன் நல்லா பார்க்க வேண்டியதாகிடுச்சு அப்படின்ட்டு திட்டு கூட வரலாம். இந்த மாதிரி ஒரு 4 பேர் சடங்கு செஞ்சீங்கன்னு வச்சிங்களேன், அடுத்தவனுக்கு அசிங்கமாக இருக்கும். தற்கொலை முயற்சி பண்ண மாட்டான்.